Assalamu alaikum. Rahmatullahi barakatuh. Good evening to all. Waalaikumsalam. பார்க்கலாமா? நான் ஷானு. எஸ் சார். டாயா ரெடி சார். படிக்கலாமா? பொறுமையா படிமா. ஒரு நிமிஷம் அது தெரியாம போய் அதை இக்னோர் பண்ணலாம். அந்த ஸ்கிரீன் தெளிவா இருக்காது. அப்ப ரெக்கார்ட் பண்ணுங்க. படிமா. GMR ஹைதராபாத் சர்வதேச விமான நிலைய லிமிடெட் GMR லிமிடெட் என்ன சொல்லுது? ஹைதராபாத் சிறந்த விமான நிலையத்தில் சிறப்பான பணியாளர்கள், இந்தியா மற்றும் தெற்காசியாவின் சிறந்த விமான நிலைய ஊழியர்கள் விருது. ஹைதராபாத் விமான நிலையத்துல தெற்காசியாவில் இந்தியா மற்றும் தெற்காசியாவின் தெற்காசியாவில் சிறந்த விமான நிலைய ஊழியர்களை கொண்டுள்ளது. சிறந்த விமான நிலைய ஊழியர்களை கொண்டுள்ளது. ஊழியர்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஜிஎம்ஆர் லிமிடெட் ஹைதராபாத்ல தெற்காசியாவில் சிறந்த விமான நிலைய ஊழியர்களை கொண்டிருக்கின்றது. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட், மதிப்புமிக்க ஐரோப்பிய பெண்கள் கணித ஒலிம்பியாட் 13வது பதிப்பு ஜார்ஜியாவின் அழகிய நகரமான ஸ்கால்டுபோ இல் ஏப்ரல் 11 முதல் 17 வரை நடைபெற்றது. கடுமையான போட்டிக்கு இந்திய குழு வெற்றி 4 பதக்கத்தை வென்றது. எங்க நடந்தது இந்த போட்டி? ஜார்ஜியாவின் அழகிய நகரமான ஸ்கால்டுபோ. ஜார்ஜியாவில் நடைபெற்றது. இந்தியா 4 பதக்கமா? ஆமா சார். 2 வெள்ளி 2 வெண்கலம். இது என்ன காம்படிஷன் சார்? ஒலிம்பியாட்னா என்ன சொல்றது, அது ஒரு ஒலிம்பியாட் என்பது ஒரு போட்டி. அது வென்றிருக்காங்க. 4 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. ஒலிம்பியாட் அது ஒரு போட்டி, அது வென்றிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு மட்டும் வைப்பாங்களா சார்? ஆமா இல்ல எல்லாத்துக்கும் இப்போ ஒலிம்பியாட் நடத்தி வைப்ப. கேர்ள்ஸ் இப்போ வச்சிருக்காங்க. ஜார்ஜியாவில் நடந்துருக்குது. 4 பதக்கங்கள், 2 வெள்ளி 2 தங்கமா? தங்கம்ல சார், 2 வெண்கலம் 2 வெள்ளி. சில்வரு புரோன்ஸ் 2 வெள்ளி 2 வெண்கலம். தங்கம் வாங்கல. அடுத்ததுமா, தமிழ்நாட்டில் தேசிய பூங்காக்கள் மொத்தம் 5 உள்ளன. இது முக்கியமானது. தமிழ்நாட்டில் 5 தேசிய பூங்காக்கள்ப்பா. கண்டிப்பா கேட்பாங்க. 5 தேசிய பூங்காக்கள் கண்டிப்பா. முதுமலை தேசிய பூங்கா 1940. முதுமலை எல்லாமே சேர்ந்திருக்கு. முதுமலை 1 ஃபர்ஸ்ட் கிண்டி இருக்கும் 1976. இந்திரா காந்தி 1989. இந்திரா காந்தி கோயம்புத்தூர் மாவட்டம்பா. முக்கூர்த்தி 1990. மன்னார் வளைகுடா 1990. இந்திரா காந்தி கோயம்புத்தூர் மாவட்டம். டாப் ஸ்லிப் சொல்லுவாங்க, தெரியுமா இல்லையா? அதுதான். அதுக்கப்புறமா இருக்கிறது இது முக்கூர்த்தி, தெரியுமா இல்லையா? உயரமா சிகரமா இருக்கும் உங்களுக்கு, நீலகிரியில முக்கூர்த்தி. அதுக்கப்புறம் 5வது எதுமா? மன்னார் வளைகுடா சார். மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா. மன்னார் வளைகுடா ராம்நாடு இருக்குது. 5மே முக்கியமான பூங்காக்கள். அடுத்த பாயிண்ட்மா, இந்தியாவின் 4வது பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஆமா, அங்க எது மேங்கோ சில்லி கேட்டிருக்காங்க. நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. பெரிய 4வதா? ஆமா சார். யூபி மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட் இருக்குது. ஆமா சார். ஓகே, மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட் 4வது யூபி.
அங்க வந்து மாம்பழ நகரமா, லக்னோவா? லக்னோ. லக்னோ மாம்பழ நகரம் சொல்றாங்க. மத்தெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. லக்னோ வந்து மாம்பழ நகரம். தமிழ்நாட்டு மாம்பழ நகரம் ஃபர்ஸ்ட் எது சார்? சேலம். கிருஷ்ணகிரி. சேலம் தான் வந்து இங்க மாம்பழ நகரம். எழுதிக்கணும். எங்க ரெண்டும் சார்? இருக்கு. சேலம் மாம்பழ நகரம் இருக்குது, இரும்பு நகரம் ஸ்டீல் சிட்டி அதான். ரெண்டு சிட்டி, மாம்பழ நகரமும் சேலம் தான், ஸ்டீல் சிட்டியும் அதான். எழுதிக்கோங்க. கரெக்டா ஒவ்வொரு பாயிண்டா எழுதிக்கோங்க. சார் சொல்லு அப்துல் ரஹ்மான். 4வது பெரிய மாநிலம் யூபின்னு போட்டிருக்கீங்களா சார்? எதுல 4வது பெரிய ஃபர்ஸ்ட் மாநிலம்? எது சார்? இந்தியாவோட பரப்பளவுல, மக்கள் தொகை ராஜஸ்தான் தான் பெரிய மாநிலம். ஃபர்ஸ்ட் எது சார்? ராஜஸ்தான். ராஜஸ்தான், யூபி, அதுக்கப்புறம் வரும்போது 4வதா வந்து உங்களுக்கு யூபி வரும். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் வரும், 2வது மத்திய பிரதேசம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 4வதா வந்து யூபி வரும். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் தான் மிகப்பெரிய மாநிலம். ராஜஸ்தான் மிகப்பெரிய மாநிலம் வந்து ராஜஸ்தான். சார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது சொன்னீங்க சார்? மத்திய பிரதேசமா? ராஜஸ்தான் எழுதிக்குமா, மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். செகண்ட் தான் மத்திய பிரதேசம். கரெக்டா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கவனிச்சாலே போதும்பா. எங்கேயோ போயிடலாம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்கா படிங்க, அது படிச்சாலே போதும். எழுதிட்டேன் சார். போலாமாமா ஷானு, நோ போலாமா? சார், எழுதிட்டு இருக்கேன் சார். சரி, ஓகே, பொறுமையா எழுதுமா. எல்லாமே முக்கியமான பாயிண்ட். ஹைதராபாத் தான் சிறந்த விமான நிலைய ஊழியர்களை கொண்டுள்ளது. 2வது ஒலிம்பியாட் போட்டி. 3வது 5 தேசிய பூங்காக்கள். தமிழ்நாடை வந்து இப்போ எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு லக்னோ யூபியில் மாம்பழ நகரம், தமிழ்நாட்டில் மாம்பழம், ஸ்டீல் நகரம் வந்து சேலம். போலாம் சார். போலாமா? படிமா 5வது பாயிண்ட். 16வது உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாடு இப்ப எங்க நடந்தது பாத்தியா? COP அபுதாபியில். 16வது எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாடு எங்க நடந்தது? இப்ப COP நடந்தது புரிதா இல்லையா? எங்க? அபுதாபி. அங்கதான் துபாயில நடந்தது உச்சி மாநாடு நடந்தது. வெள்ளமே வந்துச்சு கிளைமேட் சேஞ்சால. புரிதா இல்லையா? வெள்ளம் வந்ததுக்கு காரணமே கிளைமேட் சேஞ்ச் தான். மாநாடு எங்க? அபுதாபி, UAE தலைநகர். அங்க நடந்துருது. ஓகே, அதன் மூலியமா என்ன ஆகும்? எதிர்கால ஆற்றல் தான் இருக்கும். புதுப்பிக்கத்தக்கபடி ஆற்றலா இருக்கணும். ஃபாசில் இருக்கக்கூடாது, புதுப்பிக்க கூடிய ஆற்றலா இருக்கணும். அப்ப கரெக்டா இருக்கும். ஆற்றல் வளங்கள் இருந்தாதான் என்ன ஆகும்?
சரியான நிலைமைக்கு போகும். அதே மாதிரி இங்கே தான் COP 100 முறை சொல்லியிருக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி கிளைமேட் சேஞ்சுக்கான காலநிலை மாற்றத்துக்கான நாடுகள் சேர்ந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, குறைக்க பார்க்குறாங்க. மாநாடு இங்கே தான் UAE தான் நடந்தது. 6வது பாயிண்ட்டுமா, உலகம் முடிவில்லாத போகுது. பூமி ஆண்டுட்டு இருக்குது. உலகம் முழுவதும் இது நாளைக்கு மறப்போகுது. நாளைக்கு அழகு நடக்க போகுது. ஏன்னா நியூஸ் ரீடராக கூட பண்றாங்க தெரியுங்களா. இப்ப நீங்க வந்து 10வது புக்ல பார்த்துருப்பீங்க, பெப்பர், வாட்சன், இதெல்லாம் வந்து AIR படிச்சிருக்கீங்களா? பெப்பர் அதிகமா இருக்கும், வாட்சன் ஒன்று இருக்கும், புற்றுநோய் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து மிக முக்கியமான AIR வருவாங்க. இதுல வந்து உலக அழகி வந்து இது நடத்தப்படுகின்றது, போட்டி நடத்தப்படுகிறது. கொடுக்கப்படுகின்ற நோபல் பிரைஸ் பத்தி பார்க்கணும். நோபல் பிரைஸ் யார் இந்தியர் வாங்க பார்க்கணும். நோபல் பரிசு ஓகேவா, எங்க ஸ்டாக்ஹோம்ல கொடுப்பாங்க. நகரம் ஸ்வீடனுடைய ஸ்டாக்ஹோம். 6 துறைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற 6 துறைகளுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதிகமா வாங்கியிருக்கிறோம் யார்? அமெரிக்காக்காரன் வாங்கியிருக்காங்க அதிகமாக. அடுத்தது UK வாங்கியிருக்காங்க, 2வது வாங்கியிருக்காங்க, அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஓகேவா? உலகின் உயர்ந்த பரிசு, அதிக பரிசு தொகை கொண்டது. உலகின் வந்து உயர்ந்த விருது, 2வது அதிக தொகை கொண்டது. அதிக தொகையா இருக்கும், அதிக தொகையா கொடுக்கப்படும். அதிக தொகையுடன் எழுதிக்கோங்க. நோபல் பரிசு தனியா பார்ப்போம், எழுதிக்கோங்க. எல்லா பாயிண்ட்டும் கரெக்டாக கவர் பண்ணிக்கோங்கப்பா. ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்பா. எல்லா பாயிண்ட்டும் கரெக்டாக கவர் பண்ணுங்க. நோபல் பரிசு முக்கியம். உலகின் உயர்ந்த விருது, இந்தியாவினுடைய உயர்ந்த விருது எதுமா? பாரத் ரத்னா சார். பாரத் ரத்னா உலகின் உயர்ந்த விருது நோபல் பரிசு. சார் சொல்லுப்பா. USA எவ்வளவு வாங்கிருக்கு, UK எவ்வளவு வாங்கிருக்கு சார்? 400 சில்லற வந்து US, 413 அமெரிக்கா, 413, 128 UK. யூகேக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. 4 மடங்கு அதிகமாக வாங்கிட்டாங்க. தமிழ் கரெக்டா படிங்கப்பா. தமிழ்ல 100 மார்க்குப்பா. அதே மாதிரி நாளைக்கு ரீசனிங் டெஸ்ட் உண்டு, அதுக்கும் கரெக்டா ரெடி ஆகணும். சார் சொல்லுப்பா. ரீசனிங் வந்து அந்த மென்டல் எபிலிட்டி நடத்தின வரைக்கும் என்ன நடத்திருக்குமோ அதை வந்து கொஸ்டின் சொல்லிக்கிறேன். இல்ல சார், மித்த எக்ஸாமுக்கு சீக்கிரமா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு போயிடும். இதுக்கு டைம் கொடுப்பீங்களா? இதுக்கு வந்து 30 கொஸ்டின் எடுக்க சொல்லிக்கிறேன். 30 கொஸ்டின் எடுக்க சொல்லிக்கிறேன்.
1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையா எழுதுங்க. சரிங்க சார். நீ போலான்னு சொன்னாதான் ஸ்லைடே மாத்துவோம். ஓகேவா? சரிங்க சார். கவலைப்படாத. நெக்ஸ்ட் போலாம் சார். ரிவிஷன் போலாமா? படிச்சிருக்கியா? பஸ்ஸினா வந்திருக்குதா? ஹேமலதெல்லாம் படிச்சிருக்காங்களா? வெரி குட். சொல்லலாமா? ரைட். கலிங்கத்து பரணி ஆசிரியர் யாரு? ஜெயங்கொண்டா. நீ சொல்லக்கூடாதுமா, அவன் சொல்லுமா. கலிங்கத்து பரணி ஆசிரியர் வந்து ஜெயங்கொண்டானார். ரைட். கலிங்கத்து பரணியோட தாழிசை எத்தனை இருக்குது? எவ்வளவு மார்க் தெரியுமா? பஸ்ஸினா 590. அவன் சொல்ல மாட்டேங்கிறாங்களே கேட்கறவங்க. இது என்ன மன்னன் மீது பாடப்பட்டது? 2 மன்னன் இருக்காங்க. சோழ மன்னன் யாரு, கலிங்க மன்னன் யாரு? கலிங்க மன்னன் ஆனந்தபத்மன். முதலாம் குலோத்துங்கன் சோழ மன்னன். இன்னொரு பேர் என்ன? இன்னொரு பேர் சொன்ன, என்ன பேர் சொன்ன? சுங்கம் தவிர்த்த சோழன். அதே மாதிரி கலிங்க மன்னன் யாரு? ஆனந்தபத்மன். சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். முதலாம் குலோத்துங்கனோட பேரு சுங்கம் தவிர்த்த சோழன். பரணினா என்னப்பா? போர்க்களத்தில் 1000 யானையை தோற்கடி 1000 யானைகளை கொண்டது. போர்க்களத்தில் வீரர்களை பாடும் இலக்கியம். போர்க்களத்தில் 1000 யானைகளை கொண்டது. சார் அப்ப கரிகாலன்னா என்ன சார்? கரிகாலன் வெற்றி பெற்றவன். கரிகாலன் எலிஃபண்ட் டிஸ்ட்ராயர் அப்படின்னு நம்ம படிச்சோம். கால் வந்து இதாயிடும் போர்ல, தான் கரிகாலன் பேர் வச்சாங்க. அவர் கால் ஒரு போர்ல வந்து அது கால் வந்து இதாயிடும். அவர் உண்மையான பேர் திருமாவளவன். நிறைய பேர் வந்து கரிகாலனுக்கு புரியுதா இல்லையா? ஒப்பேக்குரிய தலைமையகம் எங்க இருக்குது? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியுடைய தலைமையகம் தலைமையகம் கேட்ட நாடு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லிருக்கு. வியன்னா இருக்குது. வியன்னா இருக்குது. அது அப்புறம் ஆஸ்திரியா நாடு. வியன்னா இருக்குது. வியன்னா தான் அதனுடைய முக்கியமான நாடாக அமையப்படுகின்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு? தமிழ்நாட்டில் 1920 முதலமைச்சர் யாரு? சுப்பராயலு. நீதி கட்சி. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாரும்? கவர்னரா இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பேகம். எழுதிக்கோங்க. எல்லா பாயிண்டும் முக்கியம்ப்பா. கலிங்க மன்னனு கேட்பாங்க. ஆனந்தவர்மன். இது யாருக்கு பிடிச்ச இலக்கியம்? கலிங்கத்த பரணி அண்ணாவுக்கு பிடிச்ச அண்ணாவிற்கு பிடித்த இலக்கியம். அது கேட்பாங்க. அண்ணாவிற்கு பிடித்த இலக்கியம். மிகவும் பிடித்த இலக்கியம். மிகவும் பிடித்த இலக்கியம். சார் ஒலிம்பியாட்னா என்னன்னா
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரையும் படிச்ச இல்ல அது தெரியாது. வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜிகே தான் கேட்பாங்க. கொஸ்டின் ஜிகே தான் கேட்பாங்க. ஒலிம்பியாட்னு புக்கே இருக்குது. 9th முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே ப்ளஸ் சார்? காம்படிட்டிவ் மேக்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ் இருக்கும். எக்ஸாம்ஸ். சயின்ஸ் மேக்ஸ் வைப்பாங்க. அது வந்து உலக லெவலில் வச்சுருக்காங்க. இப்போ ஒலிம்பியாட் இந்தியாவுக்கு ஒலிம்பியாட் உலக லெவலில் இருக்காங்க. ஒலிம்பியாட் சார் ரொம்ப முக்கியமான கேட்டாங்கல்ல சார், அதனால சொன்னேன் சார். அதான் முக்கியமான நீ அப்பயே சொல்ற ஒலிம்பியாட் என்பது ஜிகே பேஸ்டாக கேட்குற கொஸ்டின்ஸ். இப்போ எப்படி இதில் கேட்குறேன். இப்போ இன்னொரு அதே மாதிரி பரிச்சை 9th வைப்பாங்க. இராணுவ பள்ளிகளில் சைனிக் ஸ்கூலில் வைப்பாங்க. அதே மாதிரி ஒலிம்பியாட் வைக்கிறாங்க. அதை ஜெயிச்சா ஸ்காலர்ஷிப்லாம் உண்டு. யாருப்பா காப்பி பண்ணி போடுறீங்களா லுக்மான்? யாரோ ஒருத்தவங்க போடுறோம். ரைட் வரி. நோபல் பரிசு போலாமா? யார் யாரெல்லாம் இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கியிருக்கான்னு கண்டிப்பா கேட்பாங்க. அதை பார்த்தோம். போலாம் சார். எழுதியாச்சாப்பா? அப்துல் ரஹ்மான் சொன்னாதான் போக முடியும். எழுதிட்டு அப்துல் ரஹ்மான். சார் போலாம் சார். நோபல் பரிசு வாங்கின இந்தியர்களை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்களா? 1930 to 2023 யார் வாங்கியிருக்கா? 9 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் ஃபர்ஸ்ட். அவர் தான். அவரை பார்த்து தான் ஆச்சரியப்பட்டு போனாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஒரு இந்தியர் நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அறிவாளியான்னு பார்த்தாங்க. அது ரவீந்திரநாத் தாகூர் தான் சேரும். லிட்ரேச்சர் கீதாஞ்சலி நூலுக்காக வாங்கினார். சி.வி. ராமன் பிசிக்ஸ் 1930. இதை ஸ்கேட்டர்ட் ஆஃப் லைட், வானம் நீல நிறமாக இருக்க காரணத்தை கண்டுபிடித்தார். ஹர்பின் குரானா புரோட்டீன்ஸை பற்றி கண்டுபிடிச்சாரு. அது மெடிசன் இருந்தது. மதர் தெரேசா உலக அமைதி 1979 முக்கியம். அப்புறம் சுப்பிரமணியம் சந்திரசேகர் சி.வி. ராமனோட ரிலேட்டிவ், அதே பிசிக்ஸில் வாங்குறாரு. அமிர்தியாசின் எக்கனாமிக்ஸ் 1998 வாங்குறாரு. வெங்கட்ராம ராமகிருஷ்ணன் அவரும் கெமிஸ்ட்ரி 2009 வாங்குறாரு. கைலியா சத்யாதி பீஸ் எதுக்கு வாங்குறாரு? சைல்டு லேபருக்காக, எராடிகேஷனுக்கு வாங்குறாரு. குழந்தை தொழிலாளர்களை ஒழித்ததற்காக இவரும் யார் மலாலா பெண் கல்விக்கு பாடுபட்டதுக்கு 2 பேருமே 2014 நோபல் பீஸ் பிரைஸை ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் அபிஜித் பானர்ஜி எக்கனாமிக்ஸ் 2019. அதிகமாக வாங்கியிருக்க துறையே இது பிசிக்ஸா. பிசிக்ஸ் 2 முறை, எக்கனாமிக்ஸ் 2 முறை வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 2 முறை வாங்கப்பட்டது பிசிக்ஸும் எக்கனாமிக்ஸ் தான். எழுதிக்குவாங்க சார். ஸ்கிரீன் தெரியல சார். நோபல் பரிசு ஸ்டார்ட் பண்ணல இருந்தே ஸ்கிரீன் தெரியல. சூப்பரா தெரியுது எனக்கு. என்ன ரேஷ்மா? தெரியுது சார். தெரியுதுப்பா, தெரியுதுப்பா, அழகா தெரியுது. சூப்பரா 1913 ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு வாங்கிய போது உலகமே இந்தியாவை கூர்ந்தாய்வு நோக்கியது. ஒரு இந்தியர் நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு சிறப்பு பெற்றவராக சொல்லி உலகமே கூர்ந்து கவனித்தது. எல்லாமே முக்கியம்பா. 9 பேர் வாங்கியிருக்காங்க. கடைசியாக 2019 வாங்கப்பட்டிருக்குது. முதல் முறையாக சுதந்திரத்துக்கு முன்னாடி 1913 வாங்கிட்டாரு தாகூர். சாந்தி நிகேதனுடைய தோற்றுவிப்பாளர், விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மாறி உள்ளதைக்கு அடித்தளமாக இருந்தவர்.
கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. 9 பேரையும் கரெக்டாக எழுதிக்கோங்க. அவர்கள் வாங்கிய துறையும் கரெக்டாக எழுதிக்கோங்க. துறை தான் கேட்பாங்க. 2 முறை ஃபிசிக்ஸ் இருக்குது. கரெக்டா? யார்? CV ராமன், சுப்பிரமணியம் சந்திரசேகர் வாங்கியிருக்காங்க. 2 முறை எக்கனாமிக்ஸ். அமர்த்தியா சென், அப்புறம் அபிஜித் பானர்ஜி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக எழுதிக்கோ. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. அப்துல் ரஹ்மான் நெட்வொர்க் ப்ராப்ளமா? லெஃப்ட் ரைட்னு காமிக்குது. வந்துட்டாரா? எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சு சார். போலாமா? சார் எனக்கு வெளியே போயிட்டு இப்பதான் வந்தேன். ஸ்கிரீன் இப்பதான் தெரியுது. நான் இது பார்த்து எழுதிக்கிறேன் சார். இது மட்டும் ஸ்லைடு போட்டுருவான். அவனுக்கு எழுதிக்கலாம், பார்த்து எழுதிக்கலாம். சரிங்க சார். அடுத்தது அறநூல்கள் போகலாம். அறநூல்கள்ல என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சார் மதர் தெரசா இந்தியனே கிடையாது சார். அவங்களுக்கு எப்படி சார் இந்தியன் இதுல? அவங்க இந்தியா தான் இருந்தாங்க. அவங்க அயர்லாந்து வந்து இந்தியாவுக்காக பாடுபட்டாங்க. அப்ப இந்தியா தான் கொடுப்பாங்க. அவங்க இந்தியா தான். அவங்க பாண்ட் என்ன அதுதானே சார் கணக்கு வரும்? அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து அவங்க எங்க சர்வீஸ் பண்ணாங்க? இந்தியாவில் கல்கத்தாவில் ஸ்லம்ஸ்ல வந்து சர்வீஸ் பண்ணாங்க. இந்தியாவில் தான் கொடுக்குறாங்க. ஆனா பாரத ரத்னா வாங்கின அந்நியர்கள் அந்த லிஸ்ட்ல வந்து அன்னை தெரசா வருவாங்க சார். அந்நியரா இருக்கலாம். பட் எந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்க? எந்த நாட்டை சர்வீஸ் பண்ணா நோபல் பிரைஸ் எந்த நாட்டை சர்வீஸ் பண்ணா அதுதான் கொடுப்பாங்க. அந்த நாடு எந்த நாடு? இந்தியா. இப்ப இந்தியாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்கல்ல. வச்சிருந்தாங்களே. சிட்டிசன்ஷிப் இல்லாம கொடுக்க பாரத் தான் கொடுக்க முடியும். அந்நியர்னா என்ன? வேற நாடு. அவங்க ஏன் இவரு வாங்கினாரு? யாரு? எல்லைகாந்த் கபார் கான் வாங்கியிருக்காரா இல்லையா? அப்படிதான். அகநூல்களில் சிறியது கார் 40. அகநூல்களை பற்றி முக்கியமான டேட்டா. அகநூல்களில் பெரியது திணைமாலை 150. ரொம்ப பெரியது. அதுதான். இரட்டை அரைநூல்கள். இரட்டை அறநூல்கள் இன்னா 40, இனியவை. திருக்குறள் தவிர ஏனைய 14 கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்துக்கு பிற்பட்ட சங்க மருவிய காலத்தை சேர்ந்தவை. சங்க மருவிய காலம் சங்க காலத்து பிற்காலம். 14 கீழ்கணக்கு நூல்கள் 11 அறநூல்கள், 6 அகநூல்கள், 1 புறநூல் இருக்குது. இதில் 11 அறநூல்கள் இருக்குது உங்களுக்கு. இதில் கீழ்கணக்கில் கைநிலை நூலை ஏற்காதவர்கள் இந்நிலை என்னும் நூலை கீழ்கணக்கு நூலாக கொண்டு கீழ்கணக்கில் அறநூல்கள் 12 என்றும் அகநூல்கள் 5 என்றும் கூறுவது. சொன்னோம்லையா? கைநிலை ஏற்க மாட்டாங்க. அதை வந்து அகநூலை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அகநூலை 12ஆக மாறிவிடும். கீழ்கணக்கு அறநூல்கள் 12 மற்றும் பிற்கால நீதி நூல்கள் 10. நீதிநூல் கொத்து பாரதியார், பாரதிதாசன், ஆத்திச்சுதி ஆகியவை முக்கிய தமிழ் நீதி நூல்கள். அதான் நீதி நூல்கள் தமிழில். ஓகேவா? மருந்து பெயர் அமைந்த நூல்கள் திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏழாதி தான் மருந்து பெயர் இருக்குது. திரிகடுக மருந்து பொருட்கள் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி. இது 2 முறை கேட்டிருக்காங்க.
பஞ்சமூல மருந்து பொருட்கள் சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுத்துணை, அப்புறம் பெருவழுத்துணை, அப்புறம் கண்டங்கத்திரி. இதெல்லாம் வந்து பஞ்சமூல மருந்து பொருட்கள். இது சாப்பிட்டாலும் எதுவும் வராது. மல்லியுடைய ரசம் சாப்பிட்டாலும் என்ன வராது, உங்களுக்கு சளி பிடிக்காது. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று மருந்து இருக்குது. தூதுவளைலாம் படிப்பீங்க நீங்கள், புரியுதா? தமிழில் வந்து உணவு முறைகளில் வரும். உணவே மருந்து, மருந்தே உணவு. எழுதிக்கோங்கப்பா, கரெக்டாக எழுதுங்கப்பா. அந்த திருக்கடுகு மருந்து பொருட்கள் கேட்பாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி கேட்பாங்க. அதே மாதிரி பஞ்சமூல மருந்து பொருட்கள் சிறுமல்லி, பெருமல்லி, சிறு வழுத்துணை, பெரு வழுத்துணை, கண்டங்கத்திரி, இதெல்லாம் கேட்பாங்க. கரெக்டாக எழுதிக்கோங்க. திருக்கடுக்கும் அதே மாதிரி முக்கியமான. சிறுபஞ்சமூலம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னு கூட கேட்பாங்க. இப்போ நாலடியார், நான்மணி கடுகை முக்கியமானது. யார் எழுது அறநூல்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு யார் சமீப காலத்து யார் எழுதியிருக்கா உங்களுக்கு? பாரதியார், பாரதிதாசனா எழுதியிருக்காங்க. அதுவும் கேட்பாங்க. கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்டாக எழுதுங்கப்பா. எல்லா நூல்களும் முக்கியம். கரெக்டாக எழுதுங்க. என்ன அப்துல் ரஹ்மான் எழுதுறீங்களா? கரெக்டாக அழகாக நோட்ஸ் நீங்கள் எழுதி பல பக்கம் வந்திருக்கு நேரம். எழுதிட்டு இருக்கேன் சார். என்ன ஷானு, ஒரு நோட்டு முடிஞ்சு போச்சா? நோட்ஸே 2 நோட்டா? சார் 2 நோட்ல எழுதுறேன் சார். 2 நோட்லயுமே பாதி பேஜுக்கு மேல போயிடுச்சு சார். அதுதான் சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நோட்டு, ஜிகேக்கு ஒரு நோட் போட்டிருக்கேன் வெரி சார். குட். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது தெரியுங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் தான் பேஸே இந்த பரீட்சைக்கு. அதை கரெக்டாக கொண்டு போகணும்.
கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதியாச்சு சார். போடாம அடுத்தது சார் நானும் எழுதுறேன் இல்ல சார். சார் வெயிட். பொறுமையா எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. பொறுமையா எழுதுங்க அப்துல் ரஹ்மான், பொறுமையா அழகா எழுதுங்க. நாளைக்கு டெஸ்ட் உண்டுப்பா, கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? அதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எழுதுங்கப்பா, எல்லா பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் சார். போடாமா சார் 1 minute ப்ளீஸ், 1 minute. போலாம் சார். இல்லை, ஒரு நிமிடம் எழுது எழுதுங்க எழுதுங்க நீங்கள் எழுது டபுள் டபுள்.
போலாமா? போலாம் சார். ஒரு பொறுமையா எழுதுல அவருக்கு வழி கொடுங்க. ஓகேங்களா? அவசரப்படாம. நானே அவசரப்படல. பொறுமையா அவர் எழுதும்போது அவர் வழி கொடுங்க. அப்பதான் அவர் கரெக்டா எழுதி முடிக்கணும். ஓகேவா? பாத்தீங்களா? 7வது மருந்து பொருட்கள் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், அப்புறம் லவங்கம் இருக்குது. அப்புறம் நாககேசரம், இதெல்லாம் வந்து 7வது. திருக்கடுகம், சிறு பஞ்சமூலம், 7வது நூல்கள் முறையே பாடல் தோறும் 3, 5, 6 கருத்துக்கள் கொண்டவை. திருக்கடுகம் 3 கருத்து, சிறு பஞ்சமூலம் 5, 7வது 6 கருத்துக்கள் கொண்டவை. நீதி நூல் கொத்து 10 நூல்கள். ஆமா ஆமா, 7வது 6 கருத்துக்களை கொண்டது. சிறு பஞ்சமூலம் 5 கருத்துக்கள். ஏலம் அப்படின்ற ஒரு மருந்து பொருளை முதன்மையா இருக்கனாலதான் அதுக்கு ஏலாதின் பேரு. அப்புறம் வந்து நீதி நூல் கொத்துன்னு சொல்லுவாங்க. பஞ்சுமா இருக்குது. ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, வெற்றி வேர்க்கை, நீதி நெறி விளக்கம், நன்னெறி, உலக நீதி, அறநெறி சாரம், அருங்கலச் செப்பு, இதெல்லாம் வந்து நீதி நூல் கொத்து. பவுன்ச்சு மாதிரி இருக்கும், ஒரு கீ பவுன்ச்சு மாதிரி இருக்கு. இதெல்லாம் இது யார் இதெல்லாம் அதிகமா ஔவையார் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ஓகேங்களா? அதை பார்த்துக்கணும். ஔவையார் எழுதினு சொல்ல பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி ஔவையார் எழுதினது. அதிவீரராம பாணி எழுது வெற்றி வேர்க்கை. குமரகுருபர் வந்து நீதி நெறி விளக்கம். யாரு? உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு குழந்தை தமிழ் வந்து குமரகுருபர் வந்து அழகா சொல்லக்கூடியவர் அவர். சிவபிரகாசம் நன்னறி. கலாபுராணமும் அதிகமா குமரகுருபர் பாடுவாரு. அதே மாதிரி நீதி நெறி விளக்கமும் அவர் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? பிள்ளை தமிழ் சிறப்பா சொல்லக்கூடியவர்தான் குமரகுருபர். இந்த காலத்து நீதி நூல் கூத்தியதெல்லாம் அதிக நீதி நூல்களை எழுதியவர் ஔவையார். ஆத்திச்சுடி, கொன்றை ஆத்திச்சுடி எழுதின ஔவையாரும் மிச்ச 3 எழுதின ஔவையாரும் வேற வேற தானே? பிற்காலத்து ஔவையார். காக்கை பாடினாலும் அந்த சங்க காலத்துல இருக்காங்க. அவங்கலாம் காக்கை பாடின ஔவையார் இருக்காங்க. திரும்ப வந்து எழுதக்கூடிய ஆளுங்க. 2 ஔவையார் இருக்காங்களா சார்? நிறைய ஔவையார் இருக்காங்க. ஔவையார் என்பது மிகப்பெரிய ஃபேமஸான ஔவையார் இருப்பாங்க. புகழ்பெற்ற ஔவையார் எழுதிய நீதி நூல்கள் தான். காக்கை பாடினார் தான் சங்க காலத்து பெண் புலவர். தெரியுங்களா? ஃபேமஸான பெண் புலவர் காக்கை பாடினார். இக்கால ஔவையார் வந்து அஸ்லாம்பிகை அம்மையார். ஆமா, அஸ்லாம்பிகை அம்மையார். ஔவையார் நம்ம புனைப்பெயர்ல கூப்பிடுறோம். நம்ம ஔவையார் மாதிரி கருத்துக்களை வந்து எடுத்துரைத்து சொல்லக்கூடியது. மேல ஸ்வைப் பண்ணுங்க சார். எதுவுமே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த ஸ்வைப் முடிஞ்சா சார்? அது ஸ்ட்ரைட் அவ்வளவுதான். ஸ்வைப் இல்ல, மிச்ச 3 நூலோட ஆசிரியர் சொல்லல சார். அது முக்கியமான ஆசிரியர் மட்டும் எடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்ற ஒண்ணு ஸ்வைப் அது ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார். ஓகே சார்.
இன்னும் அறநூல்கள் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு. போலாம் சார். என்னப்பா அப்துல் ரஹ்மான், போலாமா? சார் 1 minute. சார் போலாம் சார். அடுத்த ரீசனிங்ப்பா. இன்னைக்கு வந்து வென் டயக்ராமை பேஸ் பண்ணி போடணும். கரெக்டாக பாருங்க, கரெக்டாக சொல்லுங்க. அதான் இம்பார்ட்டன்ட், புரியுதா இல்லையா? எது இருக்குதோ அதை கரெக்டாக பாருங்க, கரெக்டாக சொல்லுங்க. அதான் முக்கியமானது. இந்த விண்டோஸை க்ளோஸ் பண்ணுவாங்கப்பா. இவ்வளோ ரொம்ப சார் இன்னைக்கும் கொஸ்டின் டிஸ்கஷன் இல்லையா சார்? இல்லை, நோபல் பரிசு பார்த்தோமே. இப்போ அதை பார்த்தாச்சும் கொஞ்சம் அந்த டைம் இதுக்கு எடுத்துக்க முடியாதுல்ல, அதுக்காக தான். சில விஷயங்கள்லாம் சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. சில விஷயம் நம்ம சொல்ல புரியுதா? நாங்களா வரோம் புரியுதா? இதெல்லாம் வந்து பேர் பண்றோம். பேர் பண்ணி நாங்களா டைமை பேர் பண்ணி எக்கனாமிக்கை பேர் பண்ணி வரோம், தெரியுங்களா? அவங்க எக்கனாமிக் கேட்டான்னு சொல்றா, நீங்க நடத்தினா உங்களுடைய இதுசான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்பா நம்பி பையன் வந்துட்டான்ப்பா, இனிமேல் நிறுத்தினா அது நல்லா இருக்காதுப்பா. இன்னும் நான் May 31 May 30 நடத்தாம இருக்கும், நான் பார்த்துக்கிறேன்பான்னு சொன்னேன். தெரியுங்க, ரொம்ப கஷ்டம் தெரியுமா இல்லையா? எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இருக்குன்னு வள்ளுவன் சொல்றான், புரியுதா இல்லையா? ஒரு காரியத்தை செய்யுமுன் அலட்சி ஆராயணும், செஞ்ச பிறகு கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்க, அவங்க வந்து என்ன தெரியுமா ஒரு விஷயம், ஃபோனே எடுக்கிறது கிடையாது, புரியுதா? அதுதான் இப்போ அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து ஃபோன் எடுக்கிறது கிடையாது. இது எப்படி போகுதுப்பா, எப்படி கொண்டு போகலாம், 3-4 பேர் ஒர்க் பண்ணுறாங்களேப்பா, அவங்களுக்கு என்ன பேர் பண்ணலாம், எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது, தெரியும். இப்போ நான் நிறுத்த முடியுமா? இதை நிறுத்தவும் முடியாது, புரியுதா? அந்த மாதிரி இருக்குது சமூக கட்டமைப்பு, தெரியுங்களா? எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்டாஃபுகளும் நிறுத்த முடியாது. இப்போ நாமளும் கிளாஸ் நிறுத்த முடியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா வந்தாங்க நினச்சலாம் நினைப்பீங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க, சரிங்களா? போலாமா ரீசனிங்? சாணம் பார்க்குது, என்னடான்னு பார்க்குது. ஆமாம் சார். இல்லை, நீங்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து கூட உங்களுக்கு வந்து அந்த கொஷின் பேப்பர் ரெடி பண்ணால் பார்த்தியா ரீசனிங்கு, அதுக்கான பணம் பே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பே பண்ணி தமிழுக்கு பே பண்ணிட்டு இருக்கிறோம், புரியுதில்ல? சொல்ல இல்ல சார், இப்படி சம்பவம் நிறைய நடந்தா உங்களுக்கே வெறுத்து போயிடும் சார். நான் வந்து சம்பவத்துக்கு வெறுக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, எதையுமே வந்து யோசிச்சு பண்ணணும். இப்ப நான் வந்து இல்ல நான் நடத்த சொல்ல முடியுமா? நான் வந்து இந்த கட்டணத்துக்கு வந்தா அப்புறம் அதை வந்து ஃபேஸ் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப யோசிப்பேன், தெரியுமா? ஒரு புதிய திட்டமோ ஒரு புதிய அணுகுமுறை யோசிப்பேன். என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, நம்மளால பண்ண முடியுமா இல்லையான்னு யோசிப்பேன். பண்ண முடியும்னா தான் இறங்க மாட்டேன். இப்போ அவங்க வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கிளாஸ் இப்படி போனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவன் நல்லா போகும் எதிர்பார்க்குறேன். இதோ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நடக்கும், நம்ம எதாவது அப்படியே போயிடலான்னு பார்த்தாங்க. இப்போ தொடர்ந்து 43 நாள் 40 நடந்த உடனே வீடியோஸும் அப்லோட் ஆன உடனே அவங்க என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ண அவங்களுக்கே புரியுது. போலாமா? போலாம் சார். அதுக்கு சொல்ல சூப்பராக கேட்டிருக்காங்கப்பா. ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்புறம் ஷவுட்டர்ஸ், ஸ்விம்மர்ஸ் கேட்டாங்க. விளையாட்டு வீரர்கள்லே வந்து குண்டு எறிதலா, குண்டு எறிதல் கூட வச்சுக்கலாம் அவங்கள. இதெல்லாம் வந்து சுடுதல், ரெண்டுமே இருக்குது. விளையாட்டு வீரர்கள், ஷூட்டர்ஸ்னால் சுடுதல் தானே. விளையாட்டு வீரர் 2 பேர் வராங்க. நீச்சல் வீரர்கள், துப்பாக்கி சுடுதல் 2 பேர் வராங்க. அப்போ என்ன டயக்ராம் பொருந்துன்னு கேட்குறாங்க. நீ சொல்லாதீங்க, தெரிஞ்சவங்க, நீ சொல்லு ரகுமான். என்ன டயக்ராம் பொருந்துருக்கு? 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. எது பொருந்து? இப்போ விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, அதில் வந்து ஷூட்டர்ஸ் வந்து சுடுதல் இருக்காங்க. 2வது வந்து நீந்துதல் 2மே இருக்காங்க. நீந்துவர்கள் இருக்காங்க, நீந்துதல். எது இது பொருந்துது? ஒரே நிமிஷம் சார், நான் கெஸ் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம், பொறுமையா சொல்லு. எது பொருந்து? கொடுக்கப்பட்ட டயக்ராம்ல எது பொருந்து?
சார் ஐ திங்க் 2 and 3. 2 and 3 சொல்லவில்லை, எது கரெக்டா சொல்லணும்? 2 தான் சார். 2 தான் வரும். ஏன் எப்படின்னு கேட்டா, இந்த டயக்ராம் வந்து விளையாட்டு வீரர்களை குறிக்குது. இந்த பெரிய டயக்ராம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரர்களை குறிக்கின்றது. ஓகேவா? காமன், விளையாட்டு வீரர்கள் என்பது காமனானவங்க, அந்த விளையாட்டு வீரர்களை குறிக்கின்றது. அதான் 2 தான் இருக்குது. சுடுதலும் நீந்துதலும் சம்பந்தம் இல்லாதது. சுடும் துப்பாக்கி சுடும் வீரர்களும் நீந்துதலும் சம்பந்தம் இல்லை. அப்ப தனித்தனியா இருக்குது. சுடுதல் தனியா இருக்குது, நீந்துதல் தனியா இருக்குது. ரெண்டுமே வந்து இன்டெகிரேட் ஆகப்படும். இது தனியா, சுடுதல் தனியா இருக்குது, அப்புறம் நீந்துதல் தனியா இருக்கு. சார் ஸ்விம்மிங் ஸ்போர்ட்ஸ்ல தானே சார் வரும் இல்லையா சார்? அது ஸ்போர்ட்ஸ்ல தான் போட்டுருவோம் ஸ்விம்மிங்க. இது ஸ்போர்ட்ஸுமா? இது ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ். மூணுக்கும் காமனா உள்ளதா சார்? காமனா உள்ளது. அதுல நீந்துதல் சுடுதல் தண்டா பிரிச்சிருக்கிறோம், புரிதல்? இது காமனா உள்ளது. ஸ்போர்ட்ஸ் என்பது காமன், விளையாட்டு வீரர்கள் காமனா போட்டிருக்கோம், புரிதல் இல்லையா? இதான் காமன், விளையாட்டு வீரர்கள் காமன். அதுல வந்து நீந்துதல் தனியா இருக்குது, சுடுதல் தனியா இருக்குது. காமன் ஸ்போர்ட்ஸ், காமன் விளையாட்டு வீரர்கள் காமன், ஸ்போர்ட்ஸ் பர்சன். அது சுடுதல் தனியா இருக்காங்க, நீந்துதல் தனியா இருக்காங்க. ரெண்டு இன்டெகிரேட் ஆகாது. இன்டெகிரேட் ஆனா வேற மாதிரி இருக்கு. இன்டெகிரேட் ஆகாதனால அதை கரெக்டா பிரிச்சு போட்டு கரெக்டா அந்த டயக்ராம்லாம் போடணும்பா. 4 டயக்ராம் போட்டு அழகா புரியுற மாதிரி எழுதணும். புரியுதா? புரியாத மாதிரி எதுனா ஒண்ணுமே புரியாது. அப்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்கொயர் எதை சார் ரெப்ரசென்ட் பண்ணுது? என்னமா? ஆப்ஷன் 2ல ஸ்கொயர் ஒன்னு இருக்குல்ல சார், அது எது ரெப்ரசென்ட் பண்ணுது சார்? ஸ்கொயர் கட்டத்துக்குள்ள போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸ்கொயர் என்பது கட்டத்துக்குள்ள உள்ள போட்டிருக்காங்க அந்த வென் டயக்ராம். ஓகே ஓகே. ஸ்கொயர் என்பது கட்டம் கட்டிருக்காங்க அவங்க. இப்போ ஆன்சர் மட்டும் கட்டியா ஏன்னு போட்டு அதை பிராக்கெட் அந்த மாதிரி வந்து அதை கட்டத்துக்குள்ள போட்டிருக்காங்க அவங்க. அதை கரெக்டா எழுதுங்கப்பா. இதுவும் கேட்டிருப்பாங்க, கரெக்டா எழுதுங்க. விளையாட்டு வீரர்கள் காமன் பிளாட்ஃபார்ம், அந்த சுடுதல் நீண்டுதல் சப்ல வந்துடுங்க. நெக்ஸ்ட் போலாம் சார். சார் வெயிட் பண்ணுங்க, டயகிராம் இப்பதான் போட்டேன், இந்த ஒரு நிமிஷம். கேட்காம போக மாட்டேன். அவங்க எல்லாம் புரியும், உனக்கு புரியாது, நிறைய பேருக்கு புரியாது. உன் சார்பாக அவங்க கரெக்டா பொறுமையா போகணும். ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களா சார்? கேட்கறது வாய்ப்பு இருக்குது, கேட்கலாம். அவுட் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, இருக்கலாம். சார் இதுக்கு பேர் என்ன சார்? அந்த ஹெட்லைன் ரொம்ப பொடிசா இருக்கு எழுத்து. பேர் என்ன சார்? வென் டயகிராம். இது பேரு வென் டயகிராம். ரிலேஷன்ஷிப் பற்றி கூறும் வென் டயகிராம். வெட்டுகம் சொல்லுவாங்க இதை. வென் டயகிராம் இது உறவு முறைகள், எப்படி உறவு முறைகள் அமைங்க, இதை வச்சு எப்படி உறவு முறைகள் சொல்லலாம், எப்படி வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டி சொல்லலாம்னு சொல்லக்கூடிய டயகிராம் வென் டயகிராம்.
சார் அந்த ரிலேஷன்ஸ்லாம் கண்டுபிடிப்பாம்ல சார், அது ஒரு தடவை அதுவும் சொல்லி கண்டுபிடிக்கலாம், கொடுத்துருங்க. அதுவும் சொல்லுவோம், அதுவும் கண்டுபிடிக்கலாம். சார் போலாம் சார். போலாமா? பார்த்தீங்களா? ஹானஸ்ட், இன்டெலிஜென்ட், புவர். ஹானஸ்ட்னா என்ன? நேர்மையானவர். அறிவாளி, ஏழை. யார் இதில் வருவாங்க சொல்லு பார்க்கலாம் ரகுமான். நேர்மையானவர் இருக்கிறார். நேர்மையானவர், தமிழ்ல நேர்மையானவரா ஒருத்தருக்கிறாரு. அப்புறம் அறிவாளியா ஒருத்தர் இருக்காங்க, நேர்மையானவரா இருக்கிறாரு. அறிவாளியா ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் ஏழையா இருக்கிறாங்க. இதுல வருவாங்க இவங்கெல்லாம். கொஸ்டின் என்ன முட்டாளாக்கிரும் போலயே. ஒரு நிமிஷம் கொடுங்க சார், யோசிக்கிறேன். முட்டாளாக்காது, சிந்தி முட்டாளாக்கதை கேட்கறோம். நேர்மையானவர் இருக்கிறாரு, அறிவாளி இருக்கிறாரு, ஏழை இருக்காங்க. இந்த டயக்ராம் இதுக்கு பொருந்தும். 3 பேர் இருக்காங்க, இந்த டயக்ராம் பொருந்துது. செகண்ட் ஒன் சார். சார் செகண்ட் ஒன். சார் ஃபர்ஸ்ட் ஒன் தானே சார்? ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஏன்னா நேர்மையானவர் அறிவாளியா இருக்கலாம். நேர்மையானவரா ஒருத்தர் அறிவாளியா இருக்கிறான். அந்த நேர்மையான அறிவாளி 2 பேருமே ஏழையா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப 3 டயக்ராம் இன்டர்செக்ட் ஆகும். அப்ப 3மே அறிவாளி இருக்கலாம், நேர்மையான ஒருத்தர் இருக்கிறாரு, நேர்மையா இருக்கலாம் அவரு. ஓகேவா? அறிவாளி அங்க இருக்கலாம். ஓ, 3 சேர்ந்து இருக்கும். அறிவாளி இருக்கலாம், அவர் ஏழையாக இருக்கலாம். ஏழை அறிவாளியா இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம். 3மே இன்டர்செக்ட் ஆகும். அவர் ஏழையா இருக்கலாம். 3மே இன்டர்செக்ட் ஆகும். எழுதிக்கோங்க. மூணுமே இன்டர்செக்ட் ஆகும். இது வேணா இருக்கலாம். இதெல்லாம் கரெக்டா வரைஞ்சிக்கோங்கப்பா. எதுவும் கேட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதான் பார்த்து. எழுதியாப்பா? எழுதியா சார்? அடுத்தது போலாமா? போலாமா? நான் ஷபீர் கான் போலாமா? போலாம் சார். ஷபீர் கான் கேக்குது நம்ம பேசுறது? சார் போலாம் சார். எழுதியா சார்? நீ சொல்லு ஷபீர். ஷபீர் கான் சொல்லுவான்பா. மென், ஃபாதர், டாக்டர். ஆண், ஒரு ஆண் இருக்கிறாரு. ஒரு தந்தை இருக்கிறாரு. ஆண் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மருத்துவரா இருக்காங்க. இது ஒரு எதுப்பா வரும்? எதுப்பா? செகண்ட் எப்படி வரும்? ஃபோர்த் தானே சார்? ஃபோர்த்தும் வராது.
தேர்டா சார்? தேர்ட் சார். கரெக்டா பாருங்க, கரெக்டா இது ஆண். இது வந்து ஆண், புரியுதா இல்லையா? இது ஆண். அது வந்து ஃபாதராவும் இருக்கலாம், ஆமா, ரெண்டாவது டாக்டராவும் தந்தையா இருக்கலாம். இருக்கலாம். இது வந்து தந்தையா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, தந்தையா இருக்கலாம். அந்த ஆண் தந்தையில மருத்துவரா இருக்கலாம், யாருன்னா மருத்துவரா இருக்கலாம், புரியுதா இல்லையா? ஆண் தேர்ட் தந்தையில தான். யாருன்னா மருத்துவரா இருக்கலாம், இது மருத்துவர், யாருன்னா மருத்துவரா இருக்கலாம். நீ சொல்ற டயக்ராம் எதுக்கு வரும் தெரியுமா? நீ சொல்ற டயக்ராம் எதுக்கு வரும் தெரியுமா? சபீர்கா, நீ சொல்ற எதுக்குமா வரும்? நீ சொன்ன டயக்ராம் இது. இப்போ எக்ஸாம்பிளா சொல்றாங்க, புரியுதா இல்லையா? எக்ஸாம்பிளா சன், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர்னா அந்த டயக்ராம் வரும். நீ சொன்ன பார்த்தியா, சன், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர்னா அந்த நீ சொன்ன டயக்ராம் தான் வரும். ஓகேவா? படிப்படியா வளருது. சன் மகன் இருக்கிறான், அவர் அப்பாவா ஆகிறாரு, அதுக்கப்புறம் அவர் கிராண்ட் பாவா ஆகிறாருன்னா படிப்படியான வளர்ச்சி ஆகும். அதுதான். எல்லாமே ரீசனிங் பார்த்தாச்சுப்பா. என்ன நடத்திருக்கணும் அதை பாருங்க, மற்றதும் அவங்க கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஓகேவா? அதனால வந்து கரெக்டாக படிக்க ஆரம்பிக்கும். சார் டயக்ராம் போட்டுக்கிறேன் சார். போட்டு புரியும். அடுத்த டெஸ்ட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழில் வந்து இயல் 2 பார்க்கலாம். ஏன்னா தமிழில் இயல் 2 ரொம்ப முக்கியமானது. 10வது தமிழ் புத்தகத்தை இயல் 2 இது நான் சொல்கிறேன். ஒரு இயரை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். அதே மாதிரி தான் அடுத்த வாரம் மேக்சிமம் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ 7வது தமிழ் வைக்க சொல்லுங்க, படிச்சுடுவாங்க. ஓகேவா? தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தமிழை பார்க்கணும். சார் அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் கூட வருமே சார்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வராது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்றைய உள்ள வந்து வராது. இல்லை, ஆண் தந்தை, எல்லா ஆண்களும் தந்தையா இருக்க மாட்டாங்களா? நீ தந்தையா? இல்ல சார். அப்புறம் அப்போ அதானே அது வரும். எல்லா ஆண்களும் தந்தையா இருக்க முடியாதுல்ல, அப்போ அது வரலாம். நீ சொல்றது வரலாம். எல்லா ஆண்களும் தந்தையா இருந்தா வரலாம். இப்போ தந்தையாக போற புரியுது? சார் ஏன் சார் கேட்குறேன் ஷபீர் கான்லாம் வந்து என்கேஜ்டு மாதிரி நீ என்கேஜ் ஆவியா இல்லையான்னு கேட்குறேன். எவர் திருமணம் செய்து கொள்கிறாரோ அவரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறார். நபிகள் நாயகம். கரெக்டா அப்துல் ரஹ்மான்? கரெக்ட் சார். திருமணம் என்பது கண்களுக்கும் உங்களுக்குமான பாதுகாப்பு கட்டகம் சொல்லுது. இஸ்லாமத்தில் சார் போலாம் சார். அவ்வளோதான்ப்பா, போலாம்ல. அவ்வளோதான். ஸ்லைடு எல்லாத்தையும் நடத்திருக்கிறோம். நாளைக்கு தேர்வு ரெடி ஆகிடுங்க. அடுத்த வாரத்தையும் சொல்லிட்டேன், தமிழ் படிச்சுட்டு வாங்க. நான் அடுத்த வாரம் என்ன தமிழ் இயலுன்னு தையா வைக்கிறது சொல்கிறேன், அதுவும் படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருக்குதா? என்னம்மா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதான் உட்காந்து படிங்க. படிப்பு அதிகமாக கற்றுக்கொள்ள. நான் ஒரு பல்வேறு நிலைப்பாடுகளை பேஸ் பண்ணா கூட உங்களுக்கு எந்த நிலைப்பாடுமே நான் வந்து என்ன பண்ண விலக்கி வைக்கவில்லை. உங்களுக்கு எல்லா நிலைப்பாடுமே எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி கொண்டு வந்து. ஓகேவா? துவா செய்யுங்க சார். இன்னைக்கு என்ன சார் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு? இல்லை, இப்போ இன்னொரு 5 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறோம். ஸ்லைடு நீ அதிகமாக பேசல. ஆமா சார், ஆமா சார். நானே ஊருக்கு போயிட்டு வந்தேன், டிரைவிங் பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டா இருந்தேன். சரிங்க சார், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ. ஜாஜக்கல்லா கைரா. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். படிச்சுட்டு வாங்கப்பா. தேர்வை சிறப்பாக எழுதுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.